என்ன இச்சாதாரி, என்ன தேடுறியா? தேடு, நல்லா தேடு. நீ மகாபாரதத்தில் வர்ற மாதிரி மாயன் கட்டுன மாளி மாதிரி இங்க ஒரு மாயையான ஒரு மாளிகையை உருவாக்கி அந்த ராணியை கொல்ல நினைச்ச. அந்த சித்தார்த்தவும் கூட எடுத்துக்க நினைச்ச. ஆனா நான் அதுக்கும் மேல ஒரு மாயையை உருவாக்கிட்டேன். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய மாய. நீ பார்த்த ராணி ராணி இல்ல. போங்க, சரிங்க ஐயா. தாத்தாவா வந்தவரும் தாத்தாவே இல்லை. அப்புறம் அந்த வளர்மதி மட்டும் உண்மையா என்ன? அவ தாத்தா அந்த 2 பேருமே மாயதான். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. அப்புறம் வளர்மதியும் தாத்தாவும் மட்டும் இல்ல, அந்த மனோ தமன்னா அவங்களும் மாயை தான். லேகா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். அந்த ராணி சாகத்தை நான் கண்ணால பாக்கணும். தாராளமா வாத்தமன்னா, நீங்க வர்றது யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும். அது நான் பாத்துக்கிறேன் லேகா. நான் மனோ கூட்டிட்டு உடனே அங்க வரேன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க. சரி. பாப்பா, உனக்கோசரம் தான் நான் இம்மா பயப்படுறேன். நீ காண்டிய வயிற்றுக்குள்ளார இல்லன்னு வச்சுக்கோயேன், அந்த இச்சாதாரியெல்லாம் என்னைக்கோ போட்டு பந்து ஆடி இருப்ப. எனக்கு என் உசுர பத்தியெல்லாம் கவலையே இருந்திருக்காது தெரியுமா? நீ எப்போ என் வயிற்றுக்குள்ளார வந்தியோ அப்போதான் ரத்த சொந்தம்னா என்னன்னு தெரிஞ்சு நானும் அனாதை இல்லைங்கிற எண்ணம் எனக்குள்ளார வந்துச்சு. தோ இந்த தாடிகாரனை கண்ணாலம் கட்டிக்கிற வரைக்கும் அனாதையா ஆசிரமத்துக்குள்ளாரையோ ஏரியாவுள்ளாரையோ இருந்தேன். அதுக்கு அப்பாலதான் எனக்கு இம்மா பெரிய குடும்பம் கச்சுது. பொம்மி அக்கா கொலசாமையா எனக்கு இருக்காங்கிற தைரியம் வந்துச்சு. இருந்தாலும் தாடிகாரனுக்கு என்ன பிடிக்காதே. அப்படி இருக்க சொல்ல இந்த சொந்தம் எல்லாம் எனக்கு சொந்தம்னு என்னால ஏத்துக்க முடியுமா சொல்லு? ஆனா எப்போ நீ என் வயிற்றுக்குள்ளார வந்தியோ அப்பவே இந்த உலகத்தை பார்த்து கத்தி, நான் அனாதை இல்ல, எனக்குன்னு பாப்பா இருக்குது, அது இன்னும் 10 மாசத்துக்குள்ளார இந்த பூமிக்கு வரப்போகுதுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா பாரு, நீ என் வயிற்றுக்குள்ளார வந்த நாள்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகினே தான் இருக்குது. அதனால நீ வந்த சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்கவே முடியல.
ச்சே. ஐயோ. ஏய், ஷூ, ஷூ, போ. என்னது இது? பாம்பு பறன் மேல ஏறி வந்த மாதிரி கனவு வருது. எங்க வந்தாலும் இந்த இச்சாதாரி துரத்தின்னு வரா மாதிரியே இருக்குதே.